கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் மின்னல் வாழ்த்துக்களை அன்போடு கூட அடியன் சபையின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான காலை வேளையில் உங்களை எல்லாம் பார்க்க தேவன் கொடுத்த மகாபெரும் பாக்கியத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து வருவதற்கு கர்த்தர் கொடுத்த பாக்கியத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து வாங்க, நீங்கள் மாத்திரம் வர வேணாம், நம்ம மற்றவங்களே அழைத்து வரும்படி நமக்கு தேவன் வார்த்தை சொல்லுகிறது. எனவே நான் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாரும் சேர்ந்து வந்து தேவனை ஆராதிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபைகளை பாராட்டும். இந்த மாதம் முழுவதும் நான் ஒரு காரியங்களை குறித்து சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, த பர்சனல் டிவோஷனல் லைஃப், தனிப்பட்ட பக்தி வாழ்க்கை அப்படின்னு சொல்லிருந்து நான் தொடர்ந்து காலையிலும் மாலையிலும் ஒரே தலைப்பில் இருந்தாலும் வெவ்வேறு ஒரே காரியத்தை குறித்து பேசினாலும் வெவ்வேறு தலைப்புகளில் மாலையிலும் காலையிலும் பேசுகிறோம். அந்த செய்தி யூடியூப்பில் இருக்குது, நானும் மற்றவங்களும் பேசியிருக்கிறோம். அதை எடுத்து பாருங்கள். என்னோடய ஐடியா, இதை கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்குது, ஆவிக்குரிய வாழ்க்கை நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன் அப்படின்னு உங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க முடியாது நான் உற்சாகப்படுத்துகிறேன். சபைக்கு வருகிறது ஆண்டவர் நமக்கு இந்த பாக்கிய கட்டளை கொடுத்துருக்கிறார். நாம் கூடி வருது விட்டுவிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதே சமயத்தில் நாம் ஞாயிறு காலையில் மட்டும் வந்துட்டு போனதுனால என்னோடய ஆவிக்குரிய வாழ்க்கை சிறப்பாக இருக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக நல்லபடியாக இருக்காது. நான் பல வேலைகளை சொல்லியிருக்கிறேன். முக்கியமாக நம்ம என்ன பார்த்தோன்னு கேட்டிங்கன்னா, முதலாவது தலைப்பு நம்ம பார்த்தோம், எ லைஃப் டிவோட்டட் டு ஹிஸ் க்ளோரி. அவருடைய மகிமைக்காக வாழ்கிற வாழ்க்கை. அதாவது வாழ்க்கை வாழ்கிற 24 மணி நேரமும் 365 நாட்களும் என் வாழ்க்கை முழுவதும் நான் ஆண்டவருக்காக வாழ வேண்டும். ஆராதனை என்பது ஞாயிறு மாத்திரம் கிடையாது, அடுத்து என்னென்ன செய்கிறேனோ எல்லாமே ஆராதனை ஒரு கூறுது என்பதை நான் சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தோம் ஃபீடிங் ஆன் த வேர்ட் ஆஃப் காட். கர்த்தருடைய வார்த்தையிலே நான் வளர்கிறவனாய் உட்கொள்கிறவனாய் காணப்படுவேன். சங்கீதம் 1 பார்த்தோம், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராத மரத்தை போல இருக்கிறான், செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படின்னு பார்க்கும். ஆக ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கிற பழக்கம் இருக்கான்னு எனக்கு தெரியல. நீங்கள் வாசிக்கலன்னு சொன்னால் பல வேலைகள் எப்படி இருப்பீங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அவ்வளோவா பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாப்பிடாத பிள்ளை ஒத்தலும் தொத்தலுமா இருக்கிறது மாதிரி என்னோடய ஆவிக்குரிய ஜீவத்தில் எப்படி இருப்பேன்னா, சரீரத்தில் நான் நல்லா இருக்கிற மாதிரி இருந்தாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள், மனபாரங்கள், போராட்டங்கள், இந்த காலங்களில் நான் நிறைய விசுவாச பிள்ளைகளை பார்க்கும் பொழுது அவரோட ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி இருக்காங்கன்னா ரொம்ப மெலிந்த நிலையில் காணப்படுகிறாங்க. என்னன்னு கேட்டால் ஆவிக்குரிய ஃபீடிங்கே கிடையாது, ஜெபமே கிடையாது, வசனமே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் வருகிற சவால்களை எப்படி சமாளிப்பாங்க? அதுதான் இப்போ பிரச்சனை. ஆக நம்ம ஏதாச்சும் சொல்லும்போது அவங்களுக்கு ஏன் கோவம் வருதுன்னா என்ன சொல்லுது வேதம்னு தெரியல, அதுக்கு தான் பிரச்சனை. மூணாவது காரியம், என்கரேஜிங் ஒன் another இன் ஃபேத். போன வாரம் எல்டர்லேனே பேசும்போது நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யணும், உற்சாகப்படுத்தணும் விசுவாசத்தில். இது கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கு, இதுக்கு ஆப்ஷனாக சொல்லப்படலை. நானும் நீங்களும் இப்போ வரலீங்க, நம்ம சபைக்கு வருகிறோம், நிறைய பேர் வர்றாங்க. வரலைன்னா என்ன செய்யணும், நான் இந்த சபைக்கு தொடர்ந்து வந்து மற்றவங்களை உற்சாகப்படுத்தணும். என்ன ஆச்சுங்க, ஏங்க வரல, எப்படி இருக்கீங்க, உடம்பு முடியலையா, நல்லா இருக்கீங்களா, வந்துடுங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இது எல்லாருக்கும் கொடுத்த கடமை. இது போதகருக்கு மாத்திரம் கிடையாது. உற்சாகப்படுத்தணும் யார் சொல்லியிருக்கு? சபை கூடியவர்களே சொல்லி விட்டு விடாதபடி என்ன செய்யணும், மற்றவர்களை உற்சாகப்படுத்த சொல்லி கடவுளில் வேதம் நம்ம கொடுத்துருக்கு. இன்றைக்கு நான் பேசுகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, a privilege of communing with God. அதாவது இன்றைக்கு நான் தேவனோடு கூட என்ன செய்ய போகிறேன்னு கேட்டிங்கன்னா, தொடர்பு கொள்கிற பாக்கியத்தை குறித்து நான் பேச போகிறேன். மாலையில் கூட என்ன பேசியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இதே தொடர்ச்சியான த பிளஸட் பேலன்ஸ் ஸ்பிரிச்சுவல் லைஃப். மாலையில் பேசும்போது சமநிலையான ஆவிக்குரிய வாழ்க்கை 4 காரியங்கள் சொல்லுது. அப்போஸ்தலர் 2:42. அப்போஸ்தலர் உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிற்கிறதிலும் ஜபத்திலும் உறுதியாய் தரித்தந்த சபை வேகமாக வளர்ந்ததற்கும், ஆயிரக்கணக்கான மக்கள் சபைக்குள்ளே வந்ததற்கும், சபையில் ஒருமன ஒற்றுமை இருந்ததற்கும், அந்த சந்தோஷம் பெருகினதுக்கும் ஒரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவரோட காரியத்தை முதலிடமாக வச்சு வாழ்ந்துட்டுனாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அதை தொடர்ந்து நிறைய காரியங்கள் நம்ம பேசியிருக்கோம் சாயங்காலில் கூட. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்கன்னு கேட்டால், ஒன்று ஆண்டவருக்குள்ளே வளர்றது. செகண்ட் பாயிண்ட் என்ன பேசுங்க, க்ரோயிங் இன் கிரைஸ்ட். ஆக கிறிஸ்துவுக்குள்ளே வளருங்களா கேட்கணும். மூணாவது நம்ம என்ன பார்த்தோன்னு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கம்யூனிட்டின்னு பார்த்தோம். ஏன் நான் இன்றைக்கி சாயங்காலம் வேறு மாதிரி ஒரு சபைக்கு பேச இருக்கிறேன். தயவுசெய்து என்ன செய்யுங்க, யோசிச்சு கேளுங்க, பாருங்கள். இன்றைக்கி நான் அவங்களோட கூட பேச போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன பண்ண போகிறோம். ஓகே, அப்போ அந்த ஸ்லைட் போடுங்கப்பா தம்பி. ஓகே, இன்றைக்கி என்னுடைய தலைப்பு நான் முதல்ல அங்கே இருக்குது. இந்த பேசேஜ் எடுத்துக்கலாமா? எல்லோரும் இந்த பைபிள் எடுத்துக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 9 to 13 வரை எல்லாரும் ஒன்றா வாசிக்க போகிறோம். இந்த சில சபைகளில், விசேஷமாக லுத்தரன் திருச்சபையில், சிஎஸ்ஐ லுத்தர் சபைகளில் ஒவ்வொரு வாரமும் என்ன செய்வாங்க, இந்த பரமழை ஜபத்தை சொல்லுவாங்க. நேரம் இல்லாததுனால இங்கே விட்டுட்டோம். ஸ்டார்டிங்கில் ஒரு சில நாட்கள் இங்கேயும் சொல்லியிருக்கிறோம்.
எல்லாருக்கும் மனப்படமாக தெரியும் இந்த பரமண்டல ஜெபம். இருந்தாலும் பரவாயில்ல, நிறைய பேருக்கு எனக்கு தெரியாதுன்னு தெரியும். எல்லாம் உங்கள் பைபிள் எடுத்துக்கோங்க, நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒன்றா வாசிக்க போகிறோம். தயவுசெய்து இந்த 6வது அதிகாரத்தில் 9லேருந்து 13 வசனத்தில் எல்லாரும் மனப்பாடம் பண்ணுறது ரொம்ப நல்லது. வாசிப்போமா எல்லாரும் சேர்ந்து? 6வது அதிகாரத்தை வாசிங்க பார்க்கலாம் எனக்காக. 6வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லணும். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு மன்னியும். உம்முடையவைகளே. ஆமேன். தேங்க்யூ. நல்லா வாசிச்சுங்க, மனப்பாடம் பண்ணிக்கோங்க, அப்புறமா நம்ம பேச. எப்போதுமே என்னோடய வழக்கம் என்னென்னா 3 தலைப்புகளில் தலைப்புகளில் பசி 3ன்னு வைக்கிறதுன்னு கேட்டேன்னு, என்ன 3 பாஸ்டர், டைம் அவ்வளோதான் இருக்கும், அது கூட இழுத்துட்டு போயிடும். ஆக இன்றைக்கி நான் 3 முக்கியமான காரியங்களை சொல்ல போகிறேன். ஒன்று, அக்னாலேஜ் காட்ஸ் சாவரனிட்டி அண்ட் ஹோலினஸ். அதாவது தேவனுடைய இறையாண்மையும் அவருடைய பரிசுத்தத்தையும் நாம் என்ன செய்யணும்? அங்கீகரிக்கணும், ஒற்றுக்கொள்ளணும். எப்போதெல்லாம் ஜெபிக்க வருகிறோனோ, இந்த உலகத்தை தேவன் ஆட்சி செய்கிறவராக இருக்கிறார், அந்த ஆண்டவர் மகா பரிசுத்தராக இருக்கிறார் என்பதை புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது முக்கியமான காரியம் என்ன பார்க்கணும்? அலைனிங் ourselves with God's will. ஆக என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்தை நான் செய்கிற காரியம் ஆண்டவருடைய சித்தத்தோடு ஒத்து போகுதா ஒத்து போகலையான்னு பார்க்கணும். மூணாவது என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டால், ட்ரஸ்டிங் இன் காட்ஸ் ப்ரொவிஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன். ஆக என்னுடைய தேவைகளையும் என் பாதுகாப்பையும் ஆண்டவர் எனக்கு கொடுப்பார். இந்த 3 காரியம் தான் இந்த இதில் சொல்லப்பட்டிருக்கு. நான் சுருக்கமாக உங்களோட சொல்ல விரும்புகிறேன். கொஞ்சம் நேரம் நான் உங்களோட கூட எடுத்துக்க விரும்புகிறேன். தயவுசெய்து என்ன செய்யுங்க, இந்த 3 காரியத்தை வசனம் 9 நான் என்ன பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆண்டவர் இறையாண்மை உள்ளவராக இருக்கிறார், மகா பரிசுத்தராக இருக்கிறார். அதுதான் அந்த 9வது வசனம் சொல்லுது. 2வது 10வது வசனம் சொல்லுதுன்னா, ஆண்டோட சித்தத்தின்படி இந்த உலகத்தில் வாழ்வது நம்முடைய முக்கியமான வேலை. அதை தான் எப்போதெல்லாம் இந்த வசனத்தை நான் பேசுகிறேன், இந்த ஜெபத்தை சொல்லுகிறேனோ, ஆண்டோட சித்தம் என் வாழ்க்கையில் செய்யப்படும். 3வது, என் தேவைகளை ஆண்டவர் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த உலகத்தில் வாழும். அதை தான் இன்றைக்கி நம்ம சுருக்கமாக பேசலாமா? ஒவ்வொன்றா நம்ம பேச போவோமா? இதுக்கு முன்னாடி எப்போவுமே நான் அந்த பேக்ரவுண்ட் சொல்லணும் தானே, என்னதுக்கு இது சொல்லணும் அப்படி, அது பார்க்க முடியும். ஆக பல வேலைகளில் பார்த்திங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேதம் முழுவதும் நீ வாசித்தா ஜெபிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொன்னேன், தனிப்பட்ட பக்தி வாழ்க்கை. இன்றைக்கி எத்தனை பேர் ஜெபத்தோடு இந்த காலையை துவங்கினீங்கன்னு எனக்கு தெரியாது. எத்தனை பேர் ஜெபிக்கும் க்ளோஸ் பண்ணும்போது நேற்று ராத்திரி ஜெபித்து கண்ணை மூடி ஜெபிச்சுட்டு படுக்க போனீங்கன்னு எனக்கு தெரியாது. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் உங்கள் கூட இருக்கிறதுல நேரம் இல்லை. ஆனால் ஒன்றும் நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு நல்ல கடவுளோட பிள்ளை ஜெபிக்காத கிறிஸ்தவ என்ன செய்கிறான்? தோற்று போன கிறிஸ்தவன். இந்த என்ன சொல்லுவாங்கன்னு, த ப்ரேயர் இஸ் த விக்ட்ரி. என்ன சொல்லுவாங்க? ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தமிழ். இன்றைக்கி பல பேர் வேலையில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நான் காலையில் எந்திரிக்கிறேன். காலையில் எந்திரிச்சோடனே முக்கியமான வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, காலையில் என்னம்மா எந்திரிச்சோடனே என்னம்மா பண்ணுறீங்க எல்லோரும்? சும்மா பேசுமே, தப்பாக இருந்தால் பரவாயில்ல, சொல்லுவோம். என்னம்மா? என்ன எடுத்தோடனே ஃபோன் பார்க்குறது. என்னம்மா சமைக்க போகிறீங்களா? எடுத்த உடனே கண்ணை திறந்த உடனே கடவுளுக்கு நன்றி செலுத்தணும். ஆண்டவரே, இன்றைக்கி நான் உயிரோடு எந்திரிச்சிட்டேன், இந்த நாள் எனக்கு ஆட் பண்ணியிருக்கிறீங்க. எத்தனை பேர் நேற்று ராத்திரி போய் சேர்ந்துட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? இந்த நாள் இந்த வெளிச்சத்தை பார்க்கல. காலை தரையில் எடுத்து வச்ச உடனே என் கால் இன்னும் வேலை பார்க்குது. நான் கண்ணை திறந்து பார்க்குறேன், காதெல்லாம் கேட்குது, எல்லாம் டேக்டாக இருக்குது. நான் பிறந்த தேதியிலேருந்து இந்த நாள் வரை கடவுள் பாதுகாத்து வச்சுருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கொடுக்க போனஸ் அம்மா நம்ம லைஃப்பில். இது எங்கே இல்லை, காசாவில் பிறக்கல நீங்கள், உக்ரைனில் பிறக்கல நீங்கள். இன்றைக்கி உலகமெல்லாம் எங்கெங்கே என்ன நடந்துகிட்ருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அதாவது நேற்று அந்த தம்பியை, இந்த இஸ்ரேல் பையனை இப்படி இறக்கி விட டப்புன்னு தட்டி போய் விழுக போயிட்டேன். நான் நேற்று அடிபட்டிருந்தேன்னா இங்கே நிற்க மாட்டேன். இப்போது சின்ன மிஸ்டேக் தான், ஒரு சின்ன காரியத்தில் எனக்கு தெரியும், ஒரு குழந்தை மேலேருந்து கிடுன்னு உருண்டு தொப்புன்னு விழுந்துச்சு. அந்த பிள்ளை எந்திரிச்சு அழுதுச்சு, பட் நல்லா இருக்குது. ஒருத்தன் 3 படியிலேருந்து விழுந்தான், தொப்புன்னு பிள்ளை சேர்த்து போயிட்டான். 3 படி தான். எங்கே லைஃப் இருக்குது? ஆண்டோட கிருபை. வாங்க, என்னை நேரம் அங்கே முடிய மாட்டேங்குது. ஆக நான் என்ன சொல்லுவேன்னா, சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். வாழ்க்கையில் நமக்கு உயிரை கடவுள் கொடுத்துருக்கிறார். எத்தனை பேர் தேங்க்யூ நான் சொல்லியிருக்கிறேன். என்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஜெபம் இல்லையோ, அப்போ நீங்கள் சொல்கிறீங்க, ஆண்டவரே நீங்கள் இல்லாமல் எல்லாமே நானே பார்த்துக்க முடியும். நீங்கள் இல்லாமல் எனக்கு எல்லாம் தெரியும். என்ன நீங்கள் சொல்கிறது?
நம்ம சில வேலைகள் நம்ம பிள்ளைங்க பேசுவாங்க பார்த்தீங்களா, பல வேலைகளில் there is no prayer. அது மாத்திரம் கிடையாது, உங்களுக்கு சொல்லித்தரேன் நான். எவங்க வாழ்க்கையில் ப்ரேயர் இல்லையோ அவங்களோட ஆவிக்கிற பலன் இல்லைங்க. நான் அதையும் பார்த்துட்டேன். ஐயோ என்னென்னமோ பார்க்குறேன், நான் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்ருக்கேன். அதில் ஒன்று பார்க்குறேன் நான், உங்கள் ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி லேக்கிங் இருக்குது. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா தேவ சமூகத்தில் இருந்து தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளலை. தேவன் சொல்லுகிற காரியம் எது சரி எது தவறு எனக்கு தெரியல. அப்போ தேவ பிரசன்னத்தை உணராதனா என்ன பண்ணுகிறேன்னு கேட்டிங்கன்னா, மாம்சீகத்தில் செயல்பட ஆரம்பிக்கிறேன். அவர் எது செய்தாலும் என்னது செக்குலர் நாலேஜ் இருக்க தவிர ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் இல்லை. ஆக ஜெபத்தோடு கூட காணப்படலைன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை. இதுக்கு என்ன சொல்ல வருவேன்னு கேட்டிங்கன்னா, தேவ திருச்சபை வளர்ந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம், ஒரு கிறிஸ்தவ நல்ல வெற்றியுள்ளவனை வாழ்வதற்கு அடிப்படை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமையில் வருவது ரொம்ப முக்கியம், நல்லது. வாங்க, மறந்துடாதீங்க உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜெபிக்கிற வாழ்க்கை. ஆண்டவராக இயேசு இந்த உலகத்தில், அவர் ஆண்டவராக இருந்து இந்த உலகத்தில் வந்த படைத்த தேவன். ஆனால் அவர் எப்பப்போ என்ன செஞ்சாராம்? ஜெபிக்க போயிட்டார். இந்த உலகத்தில் ஊழியத்தை தொடங்கும் போது உபவாசித்து 40 நாள் உபவாசித்து ஊழியத்தை தொடங்கினார். அவ்வப்போது என்ன செஞ்சிருவார்? தவிர்த்து போய் ஜெபிக்க ஆரம்பிப்பார். ஆக இந்த இடத்துல நீங்கள் நல்லா கவனமாக கவனிச்சிங்கன்னா, ஆண்டவர் நிறைய காரியங்களை பற்றி பேசியிருக்கிறார். பிரசங்கத்தை எப்படி பிரசங்கம் பண்ணணும்னு கற்றுக் கொடுக்கல, தெரியுமா உங்களுக்கு? எப்படி பாட்டு பாடணும்னு கற்றுக் கொடுக்கல, எப்படி இசைக்கருவி வாசிக்கணும்னு கற்றுக் கொடுக்கல. ஆனால் என்ன கற்றுக் கொடுத்துருக்காருமா? ஏம்மா எதுக்கு கற்றுக் கொடுத்தாரு? அப்போ எந்த அளவுக்கு அது முக்கியமாக இருக்கும்? உங்கள் பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியமானது கற்றுக் கொடுப்பீங்க தெரியுமா உங்களுக்கு? எது முக்கியம் இல்லையோ அதை கற்றுக் கொடுக்க மாட்டீங்க. அப்போ இன்றைக்கி நான் என்ன செஞ்சிட்ருக்கேன்னா, எது ரொம்ப முக்கியமானதோ அதெல்லாம் விட்டுட்டு எது முக்கியம் இல்லையோ அதெல்லாம் நிறையா செஞ்சுட்டு உட்காந்துருக்கிறேன் நான். ஆக அதனால் அப்போ ஜெபிக்கணும் 24 மணி நேரம் ஜெபிச்சுட்டு இருக்கேன். பஸ் பவுல் சொல்கிறாரு இடைவிடாமல். ஏன் பவுல் அப்படி சொல்கிறாரு? இடைவிடாமல் ஜெபிக்க சொல்கிறார். 24 மணி நேரம் தோத்திரம் முட்டி போட்டுக்கிட்டே இருக்கட்டுமா? ஆக ஜெபம் என்பது என் வாழ்க்கையின் ஒரு பகுதி. மூச்சு விடுறது எப்படி 24 மணி நேரம் நடக்குதோ அது போல் என்னோடய வாழ்க்கையில் ஜெபிக்கிற ஆண்டவரோட மகனாக காணப்படணும். அதனால தான் இந்த வேத பகுதியை வாசிக்கும் போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆண்டவராக இயேசு பிரசங்கம் பண்ணும்போது இந்த பிரசங்கம் பேர் மலை பிரசங்கம்னு சொல்லுவாங்க. சமன் அந்த மவுண்ட்னு சொல்லுவாங்க. மற்ற 5வது அதிகாரத்தில் 7வது அதிகாரம் வர வாசிச்சிங்கன்னா, ஆண்டவர் இயேசு பல காரியங்களை பற்றி பேசிட்டு வர ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றி பேசுகிறார். 10 கட்டளை முதல்ல அந்த முதல்ல பார்த்தீங்கன்னா, ஆவில் எளிமையான பாக்கியவான் பியாட்டிடியூட்னு ஆங்கிலம் சொல்லுவாங்க. கேரக்டர்ஸ் ஆஃப் கிங்டம் ஆஃப் காட் கேரக்டர் ஆஃப் கிங்டம் சொல்லுவாங்க. தேவராஜ்யத்தின் குணாதிசயங்கள் சொல்லி அவர் பேசுவாங்க. ஆக தொடர்ந்து பேசிகிட்டே வருவார். என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்த உடனே இந்த 6வது அதிகாரத்தில் வந்து 2 முக்கியமான காரியத்தை பற்றி பேசுகிறாரு. முதல் பகுதியில் ஒன்று கொடுக்கறத பற்றி பேசுகிறார். நீ கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும்? வலது கையில் கொடுக்கறது, இடது கையில் தெரியாது. ஏன்னா என்ன செய்யுது? பெரிய ட்ராமா பண்ணாது. சில வேலைகளை பார்த்தீங்கன்னா ₹1 கொடுப்பாங்க, பெருசாக பேசுவாங்க. பார்த்துருங்களா? எங்கள் அப்பா சொல்லுவார், கொடுக்கறது உலக்க பால், எத்துறது பல்லு போகன்றது. தெரியுமா உங்களுக்கு? பால் கறப்பாங்கள்ல மாடு, அந்த மால் எவ்வளோ தான் பால் கொடுக்குமா? உலக்கு பால், கொஞ்சோண்டு பால், ஆனால் எத்துமா எப்படி பல்லு போகிறதுக்கு. இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் கொடுக்கறது கொஞ்சம், ஆனால் வாய்க்கிலேயே பேசுவாங்க. சரி, போயிட்டு போகுது. 2வது முக்கியமான பிரச்சனை என்னென்னா, அன்றைக்கு இருந்த பரிசேயரும் சதுசேயரும் அங்கே இருக்கிற யூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப ஷோ பண்ணுவாங்க. தங்களுடைய ஜெபத்தில் பப்ளிக்கில் நின்றுட்டு ஜெபிப்பாங்க, ரிப்பீட்டேட்டிவாக ஜெபிப்பாங்க. எல்லாத்துக்கும் ஷோ பண்ணுற வேலை. இப்போல்லாம் ரொம்ப தோற்றுறோம். ஐயோ, நான் ஒரு குரூப்பில் இருந்திருக்கேன். எல்லாம் ட்ராமா டீம். ட்ராமா நான் தெரியுமா உங்களுக்கு? ரொம்ப பக்திமானவங்களாம். அதுக்கடையில் இந்த அம்மா மாதிரி ஆளுங்க ரொம்ப பக்தி இல்லாதவங்களாம் நடந்துட்டுருக்கோம். ஆக இங்கே பாருங்கள், லார்ட்ஸ் ப்ரேயர் எசென்ஷியல்ஸ் பார்ட் ஆஃப் த சர்மன், ஜீசஸ் டீச்சிங் ஆன் த ப்ரேயர், ஹவ் த கான்டெக்ட், ஹவ் கிரேட் இம்பார்ட்டன்ஸ், சிக்னிஃபிகன்ஸ், அதில் அங்கே தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆக இங்கே நம்ம முக்கியமாக பார்க்கும்போது ஜெபம் என்பது என்னத்தை பார்க்குதுன்னு கேட்டால், அண்டர்ஸ்டாண்டிங் கம்யூனியன் வித் காட், நம் தேவனோடு கூட தொடர்பு கொடுக்கறத பற்றி பேசுது. ஆண்டவருக்கும் எனக்கும் உள்ள என்னது கம்யூனியன் சொல்லி பார்த்தோம்ல. கம்யூனியன் பார்த்து என்னது? கடவுளோட தொடர்பு. எப்படி தொடர்பு இருக்குன்னு கேட்டால், கம்யூனியன் வித் காட் இஸ் an intimate ongoing relationship between believer and the heavenly father expressed through prayer. நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டால், ஜெபத்தில் ஆண்டவருக்கும் எனக்கும் நெருக்கமான உறவு அது தொடர்ந்து காணப்படுகிறது. எதற்கு அது உறவு குறித்து பேசு. தொடங்கும் போதே உறவில் தான் தொடங்குது இந்த ஜெபம். யார்கிட்ட நான் பேசுகிறேன்? பரலோக கடவுள் தேவன்கிட்ட, பிதாவுக்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கிறேன். எதன் மூலமாக? ஆண்டவர்கிட்ட நான் பேசுகிறது மூலமாக, ஜெபிக்கிறது மூலம். ஜெபம் பார்த்தீங்களா, நான் பேசும்போது நான் என்ன செய்யறேன்? உறவு கொள்கிறேன், பேசுகிறேன், தொடர்பு கொள்கிறேன். அதே போல் என்னோட ஆண்டவர்கிட்ட என்ன சொல்லுகிறேன்னு கேட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு நல்லா சொல்லித்தரேன். நீங்கள் ஜெபிக்கிற கடவுளோட பிள்ளையாக இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வருகிற பெரிய பெரிய பிரச்சனையிலேருந்து நீங்கள் ஈஸியாக என்ன செய்யலாம்? சமாளிக்கிறதுக்கு தேவன் பலத்தை கொடுப்பார், வழிகளை கொடுப்பார், தேவ சித்தத்தை எனக்கு காண்பிக்கிறார். இங்கே பாருங்கள், இம்பார்ட்டன்ட் டீப்பன் அவர் ஃபெய்த், அலைன் வித் காட்ஸ் வில், ஃபோஸ்டர் ஸ்பிரிச்சுவல் க்ரோத். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும், என்னுடைய பக்தி வாழ்க்கை வளரணும்னு சொன்னால், நீங்கள் எந்த அளவுக்கு ஜெபிக்கிறீங்கன்றது பொறுத்து தான் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சியை காண முடியும்.
பல வேலைகளும் எனக்கு வேதம் முழுவதாக தெரியாது, நிச்சயமாக எனக்கு தெரியும். இன்றைக்கி எப்படி தான் ஜெபிக்கணும்னு எனக்கு தெரியாது. பல வேலைகளை ஸ்டார்டிங் பண்ணும்போது எல்லாம் அப்படி தான். போய் உட்காருங்க, உங்கள் மனதை திறந்துட்டு ஆண்டவர்கிட்ட, ஒரு குழந்தை அப்பாக்கிட்ட அம்மாட்ட பேசுகிற மாதிரி அப்போ ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்கு தெரியும் ஒரு சகோதரி, அவங்க பேர் உண்மையான பேர் என்னன்னு தெரியல, பின்னாடி அவங்க பேர் சமாதானம்னு வச்சாங்க. ரொம்ப ஏழை குடும்பத்துலேருந்து வர்றாங்க. பள்ளிக்கூடம் எட்டி கூட பார்த்தது கிடையாது. அவங்க ஜெபிக்க சொன்னால் 1 மணி நேரம் விடாமல் ஜெபிப்பாங்க. பள்ளிக்கூடமே போனது கிடையாது. அவங்க வீடு போனால் ரொம்ப கூரை வீடு இந்த தக்கரம்லாம் கட்டி தான் செய்வாங்க. ரொம்ப ஏழைன்னா ஏழை, பரம ஏழைங்க. அவங்க ஆண்டவர்கிட்ட பேசும்போது, அதாவது அவர் குழந்தை வந்து அம்மாக்கிட்ட அப்பாட்ட பேசுகிற மாதிரி அப்படியே பேசிகிட்டே போவாங்க. அவங்க பாட்டுக்கு சொல்லிகிட்டே போயிட்டே இருப்பாங்க அவங்க பாட்டுக்கு. ஏன்னா அவங்க பேசி கற்றுக்கிட்டாங்க, ஆண்டவர்கிட்ட சொல்ல கற்றுட்டாங்க. உங்கள் உறவு ஆண்டவரோடு கூட பேசுகிற உறவாக இருக்கணும். ஆனால் பல வேலைகளை நம்ம எப்போ பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, இந்த 6வது அதிகாரத்தில் ஏசாமி பேசுனதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹிப்போக்ரிட் என்னது ஷோவி ப்ரேயர்னு சொல்லுவாங்க. எப்படின்னு கேட்டால், மாயமாலமான ஜபத்தை இன்றைக்கி யூதர்கள் செஞ்சுட்டு இருந்தாங்க, பரிசேயர் சதுசேயர் செஞ்சாங்க. 2வது, மற்றவர்கள் பார்க்குற மாதிரி அவங்க ஜபம் இருக்கணும்னு சொல்லி வார்த்தை ஜாலங்களை வச்சு அந்த வார்த்தை இந்த வார்த்தை அழகழகாக கோட் பண்ணி அப்படின்லாம் ரொம்ப ஃப்ளவரி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அப்படி ஜபிக்கிறவங்கள பார்த்தாங்க. ஆனால் ஆண்டவர் இங்கே என்ன கற்றுக் கொடுக்குறாருன்னு கேட்டிங்கன்னா, ஜபிக்கும்போது என்ன வார்த்தையில் ஜபிக்கிறோம் என்பது முக்கியம் கிடையாது. த ப்ரேயர் ஆட்டிடியூட் இஸ் இம்பார்ட்டன்ட். எந்த உள்ளத்தின் வெளிப்பாடு, ஆண்டவருக்கும் எனக்கும் உள்ள உறவு, நான் வரும் பொழுது உண்மையான உறவுல வருகிறேனா என்பதை பார்க்கணும். அப்படி தேவனை நாம் சந்திக்கும் போது எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஆண்டோட பாதத்தில் சின்சியாரிட்டி, ஹியூமிலிட்டி, அலைன் வித் காட்ஸ் வில் என்ன இருக்கணும்? சின்சியராக, உண்மையாக இருக்கணும், தாழ்மையாக இருக்கணும், ஆண்டோட சித்தத்தில் நான் இணைந்து ஜபிக்கிற கடவுளோட பிள்ளையாக இருக்கணும். இன்னும் சொல்லப்போனால், நான் என்னென்ன காண்பிப்பதற்கு நான் வரல, நான் ஆண்டவரை முன்னாடி என்ன செஞ்சுருக்கேன். அதனால தான் என்னோடய ஜபத்தை இதே 6வது அதிகாரத்தில் சொல்லுது, என்னை அறை வீட்டை பூட்டி கொண்டு எங்கே போகணும் நான் ஜபிக்கும்போது? பப்ளிக் ஸ்பேஸ்லையா, ப்ரைவேட்லையா? ப்ரேயரில் 2 விதமான ப்ரேயர் இருக்குது. ஒன்று பப்ளிக் ப்ரேயர், ஒன்று பர்சனல் ப்ரேயர். நான் காலையில் ஜபிக்க சொன்னது அது பர்சனல் ப்ரேயர். சபை வந்து ஜபிக்கணுமா? ஜபிக்கணும். கார்ப்பரேட் ப்ரேயர் விசேஷமாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகளே எடுத்து தொடர்ந்து வாசிச்சிங்கன்னா, சபை வளர்ந்துருக்கு. ஒரு முக்கியமான காரணம் என்ன? சபையில் மக்கள் கூடி வந்து ஜபிச்சாங்க, அடிக்கடி ஜபிச்சாங்க. ரொம்ப 12, 13 இடத்துல 28 அதிகாரத்தில் நீங்கள் ஜபிக்கிற ஜபத்தை நீங்கள் பார்க்க முடியும். இன்றைக்கி உங்களை நீங்கள் கேட்டு பாருங்கள், எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஜபம் எங்கே இருக்குது, எந்த இடத்துல இருக்குது, அப்போ எப்படி தான் ஜபிச்சிருக்கீங்க என்று எனக்கு சொல்ல வேண்டாம், நீங்கள் பார்த்துக்குங்க. 5வது அதிகாரம் 6வது வசனத்தில் என்ன பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, மத்திய 5:6 ப்ரைவேட் கான்வர்சேஷன் வித் காட், நாட் பர்ஃபார்மன்ஸ் வித் ஃப்ரண்ட் ஆஃப் அதர்ஸ். சில வேலைகளை ஷோ பண்ண வேண்டாம் நமக்கு. ஆக என்னோடய வாழ்க்கையில் எனக்கும் ஆண்டவருக்கும் உறவு தான் முக்கியமானது இருக்குதே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. வாங்க ஒன்று நம்ம போக போகிறோம். விசேஷமாக ரிஃபார்ம் ஃபெய்த்தில் இந்த சீர்திருத்த திருச்சபை, இந்த சபையில் ஜபம் என்பது மீன்ஸ் ஆஃப் கிரேஸ். ஆண்டவரோடு கூட, அதாவது இது கிருபையின் வழி. ஆண்டவரிடத்து போவதற்கு தேவன் எனக்கு கிருபை கொடுத்துருக்கிறார். எனவே நானும் நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவரோடு கூட தொடர்பு கொள்கிற நாளாக, எந்த நாளில் நீங்கள் பேசலையோ, எந்த நாளில் ஜெபிக்கலையோ, அன்றைக்கு என்ன செய்யலை, அந்த நாள் நீங்கள் என்ன செய்யலை? தேவனோட உறவோடு தொடங்கலை. அந்த நாள் தேவனோடு கூட தொடங்கலை. உங்கள் நாள் அன்றைக்கி என்ன செய்யுது? உங்கள் சுயத்தினால் தொடங்கப்பட்டிருக்கு. எனவே இந்த 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 லார்ட்ஸ் ப்ரேயர், அது பரமண்டல ஜபம், தேவனுடைய சமூகத்தில் எப்படி நாம் தேரணும், அவர் என்ன எதிர்பார்க்குறார் என்பதை ஒரு டேர்ம் பிளேட்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஆக எப்படி நம்ம இருக்கணும், எந்த ஒரு ஜபம் எப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதான் ஆண்டவராக இயேசு அந்த சீஷருக்கு கற்றுக் கொடுத்த காரியம். நான் ஒவ்வொன்றா வேகமாக நான் சொல்ல போகிறேன். ஒன்று நம்ம என்ன செய்ய போகிறோம்? சுருக்கம் அந்த வேதத்தை வாசிச்சுட்டு நம்ம போகலாம். வாங்க வாசிக்கலாம். எடுத்தவங்க எனக்காக 9வது வசனத்தை எனக்காக வாசிங்க. ஓகே. முதலாவது என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அங்கே வார்த்தையில் பார்க்கும்போது இது முதலாவது பரமண்டலத்தில் இருக்கிறங்க பிதாவே, ஃபாதர். ஆங்கிலத்தில் ஃபாதர் வாட் இன் ஹெவன், தகப்பன்ட்டு. இந்த ஜபம் என்பது எதை தொடங்குதுன்னா, அப்பாக்கிட்ட பேசுகிறது மாதிரி தொடங்கும். எந்த ரிலிஜன்லையும் கடவுளை, எந்த மார்க்கத்துலேயும் தேவனை, கடவுளை, ஆண்டவரை அப்பான்னு சொல்ல மாட்டாங்க. மற்ற மார்க்கங்களில் ஆண்டவருக்கு யார்? அவர் ரொம்ப தூரத்தில் இருக்கிறார். இந்த ரிலிஜன் இங்கே கிறிஸ்டியானிட்டியில் என்னது? அப்பான்னா எவ்வளோ தூரமாக இருக்கார் உங்களுக்கு? அப்பாட்ட எப்பப்பா பேசுவீங்கம்மா? அப்பாட்ட எப்போ? எதுக்கு அப்பான்னா என்ன காமிக்குது? அப்பான்னா என்னம்மா இருக்குது? அப்பான்னா அப்பாம்மா, உறவுமா. அப்பா தாம்மா இந்த உலகத்தில் கொண்டு வந்தார். அப்பாட்ட பேசுகிறதுக்கு நம்ம கடன் வாங்கிட்டு போகணுமா, இல்லை பர்மிஷன் கேட்கணுமா? என்னம்மா அப்பாட்ட எப்பப்பெல்லாம் பேசுவீங்கம்மா? இட்ஸ் ரிலேஷன்ஷிப்.
It's nothing but a relationship with my God. Why I start my day with my God? Because my father, அப்பா அப்பா பிதாவே பாட்டெலாம் பாடுறீங்களே, அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆண்டவரே அப்படிலாம் பாட்டு பாடுறீங்களே, அந்த அப்பாட்ட எப்படி நீங்கள் பேசாமல் எவ்வளோ நாளாக இருக்கிறீங்க? சில வேலையில் என் பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்க அப்படி தான் பண்ணுவாங்க, பேசவே மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கதை இருக்குது. நம்மளாம் அப்படி தான் இருக்கிறோம். ஸோ இன்றைக்கி அப்பாக்கிட்ட தொடங்குறது எப்படி தொடங்கும்? இன்றைக்கி நிறைய பேரோட வாழ்க்கையில் எவ்வளோ நாள் ஜெபிக்கல. முதல் நாள் ஜெபிக்க மாட்டாங்க, ரெண்டாவது நாள் வாரக்கணக்கில் ஜெபிக்க மாட்டாங்க, மாதக்கணக்கில் ஜெபிக்க மாட்டாங்க, அவன் வருஷக்கணக்கில் ஜெபிக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க அப்பாட்ட அவங்க என்ன பண்ணலை, வருஷக்கணக்கில் பேசாமல் இருக்காங்க. எவ்வளோ நாள் பேசாமல் இருக்கீங்க நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவங்க ஜெபம் ஆண்டவரில் எந்த அளவுக்கு அவங்க அப்பாக்கிட்ட உறவுகளை காணப்படுகிறீங்க. என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டு போயிடுறேன். இந்த அப்பா எங்கே இருக்கிறாருன்னு முதல் பார்ப்போம். ஒவ்வொன்றா இங்கே பார்ப்போம். ப்ரேயர் இஸ் அன் ஆக்ட் ஆஃப் கம்யூனியன் வித் காட். என்னது ஜெபம் என்பது தேவனுக்கும் எனக்குள்ள உறவு. ரெண்டாவது, இந்த அப்பா எங்கே இருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, affirming his closeness and relational nature as a father to children. ஆக இந்த அப்பா என்ன எங்கே இருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அம்மா எங்கே இருக்கிறாரு முக்கியமானு பார்த்தீங்கன்னா, இந்த தகப்பனார் அப்பா ஆனால் எங்கே இருக்கிறாருன்னு கேட்டால் அந்த வசனம் சொல்லுது. 9வது வசனம் மறுபடியும் வாசிப்பானுக்காக. விதமாவது பரிசுத்தப்படுவதாக. இல்லை, அவர் எங்கே இருக்கிறாரோ, எந்த இடத்துல இருக்கிறாரு? பரமண்டலங்களில் இருக்கிற தேவன். அவர் மகா பரிசுத்தமான தேவன். தகப்பனாக இருந்தபோது கூட அவர் எங்கே இருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, பரமண்டலத்தில் இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, அந்த தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? மிக பெரிய உன்னதத்தில், பெரிய அதிகாரத்தில், பெரிய அதை செய்கிறாரு. எல்லா விதமான காரியம், இந்த உலகத்தை படைத்த ஆண்டவராக இருக்கிறார். பரமண்டலத்தில் இருந்தால் கூட ஒரு தகப்பனை போல் எப்படி இருக்கிறாரோ அதான் அங்கே சொல்லியிருக்குது. இஸ் க்ளோஸ்னஸ் அண்ட் ரேஷனல் நேச்சர் ஹாஸ் அ ஃபாதர் டு ஹிஸ் சில்ட்ரன். ஆக என்ன செய்கிறார்? அவர் நெருக்கமாக இருக்கிறார். அவர் எங்கேயோ இருக்கிறாருன்னு நினச்சிடக்கூடாது. ஒரு தகப்பனை போல் நமக்கு கூடவே இருக்கார், நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கார். நம்ம பக்கத்தில் தான் இருக்கிறார். அதுதான் இங்கே நம்ம பார்க்க வேண்டிய பாடம். ஆனால் அந்த ஆண்டவர் என்ன செய்கிறார்? பரலோகத்தில் இருக்கிறவன் சொன்ன உடனே என்ன, ஃபாதர்னு சொன்ன உடனே என்ன பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, அந்த தகப்பன் எங்கே இருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, ஃபாதர் ஹூ இஸ் இன் ஹெவன், அப்பா பரலோகத்தில் இருக்கிற தகப்பன். இந்த ரெண்டு காரியத்தை இந்த இது சொல்லுது எனக்கு. முதலாவது, பரலோகத்தில் தகப்பன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? பரலோகத்தில் இருக்கிறார்னா அவர் இறையாண்மை உள்ளவராக இருக்கிறார், ஆட்சி செய்கிறவராக இருக்கிறார். ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை எனக்கு சொல்ல, இறையாண்மை. ஆண்மை. இறைனா என்னது? ஆண்டவர். ஆண்மைனா என்னது? ஆளுகிறவர். இந்த பரலோகத்தில் இருந்து அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, இந்த உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்காரு. அதான் இங்கிலீஷ் சொல்லும்போது சென்ட்ரல், அதாவது இந்த தியாலஜிக்கல் ரிஃபார்ம் ஃபெய்த்தில், சீர்திருத்த திருச்சபை விசுவாசத்தில் என்ன சொல்லுவோன்னு கேட்டால், இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் தான் நடத்திக்கிட்டு இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலும், தனிப்பட்ட வாழ்க்கையிலும், குடும்ப வாழ்க்கையிலும், சமுதாய வாழ்க்கையிலும், உலக வாழ்க்கையிலும் எங்கே எது நடந்தாலும் சரி, நானாக எதுவும் செய்யலை, அவர் என்னை நடத்திக்கிட்டு இருக்கிறார். அப்படின்னா இருக்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் எங்கேயோ தூரமாக இருக்காருன்னு நினைக்கக்கூடாது. அவர் என்னோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். ஏன்னா நான் ஜெபிக்கணும், எங்கள் அப்பா எங்கள் கூடவே இருக்கிறாரு, ஆனால் அவர்கிட்ட சொல்லணுமா வேணாமா என் ஜெபத்தை? அவர் எனக்கு உதவி செய்வாரா இல்லையா? பேசணுமா வேணாமா? அப்போ என் வாழ்க்கையில் எல்லா காரியத்தின் மூலைகளிலும் அவர் என்னை ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறார். அவர் இறையாண்மை உள்ளவராக இருக்கிறார் என்னோடய வாழ்க்கையில். எனவே நான் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்திற்கு மாற்றம் கிடையாது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில். எனவே நான் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, என் தகப்பனார் பரலோகத்தில் இருந்து செய்து கொண்டு இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னா என்ன பார்க்குறீங்கன்னா, அவர் மகா பரிசுத்தராக இருக்கிறார். பரிசுத்தரா அவர் பசங்க சொல்லுது என்ன செய்து, உங்களுடைய நாமம் பரிசுத்த. அது என்ன பரிசுத்தப்படணும்? அந்த உன்னதத்தில் இருக்க ஆண்டவர் இந்த உலகம் முழுவதையும் ஆட்சி செய்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னு கேட்டிங்கன்னா, அவர் என் வாழ்க்கை, அவர் எப்படிப்பட்டவரா? மகா உன்னதத்தில் வாசம் செய்கிறவராக இருக்கிறார். சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவராக. இந்த உலகத்தை படைத்த பிறகு அந்த உலகத்தில் பாவத்தோடு கூட வாழாதபடி அவர் பரிசுத்தமாக வாழ்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஆக இந்த கால வேளையில் நீங்கள் வந்திருக்கிற இடம் யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தை ஆளுகிற ஆண்டவர் உங்கள் தகப்பனாக கூட இருந்து கொண்டு மகா பரிசுத்தமான தேவனாக இருக்கிறார். எனவே என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அவரிடத்தில் வரும்போது மகா பரிசுத்தமான இருக்கிறது, நான் பாவியாக இருக்கிறேன், நான் எப்படி போக மாட்டேன். இந்த கெட்டகுமார் கதையில் அப்பாட்ட ஓடி வரும்போது அவன் சொல்லுவான், ஆண்டவர்கிட்ட அப்படி எப்படி வருவான், தன்னை தாழ்த்துவான் இல்லையா? அந்த தாழ்மை வேணும் எனக்கு. ஆண்டவரோட பிள்ளை தான் நான். ஆண்டவர் எனக்கு எல்லா உரிமையும் கொடுத்துருக்கிறார். ஆனால் அவருக்கு கீழ்ப்படியாமல் நான் இருக்கிறேன், பாவியாக இருக்கிறேன். ஓடி அவரை விட்டு தூரமாக ஓடிக்கிட்டேன். அவருடைய ஆசீர்வாதத்துக்கு என்ன செய்கிறார்? எனக்கு அன்பாக கொடுக்குறார், இரக்கமுள்ளவராக இருக்கிறார். ஆக இந்த உலகத்தை ஆளுகிற ஆண்டவராக இருக்கிற என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் என்ன மகா பரிசுத்தராக இருக்கிறார் என்பதை புரிஞ்சுக்கணும். ஆக நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஜெபம் என்பது தேவனுக்கும் எனக்குள்ள உறவு, அது தொடர்பு கொள்கிற வழி. அவர் என்ன செய்கிறார்? அவரோட நெருக்கமான உறவு எனக்கு இருக்குது. ஆனால் என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. ஒரு தகப்பனை போல இருந்தாலும் அவர் என்ன செய்கிறார்? பரலோகத்தில் இருக்கிறவராக இருக்கிறார். இந்த உலகத்தை ஆட்சி செய்கிற ஆண்டவர் மகா பரிசுத்தராக இருக்கிறது என்பதை புரிஞ்சுக்கணும்.
பல வேலைகளை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்க, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கார்? மகா பரிசுத்தராக, நீதி உள்ளவராக, அவர் உள்ளவர் என்ன செய்கிறார்? நியாயம் உள்ளவராக இருக்கு. இட்ஸ் நாட் அ காட். நம்ம பாருங்கள், அப்பப்போ என்னென்ன வேணும் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். ஆக இன்றைக்கி ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது இந்த உலகத்தில் 2 காரியத்தை புரிஞ்சுக்கணும். எப்போதெல்லாம் ஆண்டவர்கிட்ட வருகிறோமோ, ஒரு தகப்பன்கிட்ட வர்ற மாதிரி வந்தால் கூட மறந்துடக்கூடாது, ஒரு ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். எனவே நானும் நீங்கள் எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, என்னோட ஆண்டவர் அன்புள்ளவராக இருக்கிறார், இரக்கமுள்ளவராக இருக்கிறார், அது டவுட்டே கிடையாது. உண்மையாகவே வேதம் அப்படி தான் காண்பிக்குது. அப்படிப்பட்டவராக இருந்தபோது கூட அவருடைய சமூகத்தில் வரும்போது நான் பயத்தோட பக்தியோடு வரணும். பல வேலைகளில் என்ன செய்யக்கூடாது, சிறு வயசில் விவரம் தெரியாமல் இருக்கும்போது குழந்தை எப்படி வேணும், ஆனால் வயது ஆக ஆக அப்பா யார் அப்படின்ற உணர்வு வரும் போல், அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, சேரக்கூடாத ஒளி மகா உன்னதத்தில் வாசிக்கிற மகா பரிசுத்தமான ஆண்டவராக இருக்கிறார். எனவே நானும் நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அன்போடு கூட அதே சமயத்தில் எப்படி இருக்குது, கனத்தோடு கூட நான் தெய்வ சமூகத்தில் ஜெபத்தில் கூடி வரணும். அதான் அந்த முதல் வசனம் சொல்லுது, பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவே உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஏன் முதல்ல நான் உணரணும் அந்த ஆண்டவர் யாருன்னு சொல்லிட்டு. அந்த ஆண்டவர் பிதாவாக இருக்கிறார், அவர் பரமண்டங்களில் வாசம் செய்கிறவராக இருக்கிறார், பரலோகத்தில் இருக்கிறவர் எல்லாவற்றையும் ஆட்சி செய்கிற தேவன், அவங்க மகா பரிசுத்தராக இருக்கிறார். ஆக 2 காரியத்தை மக்கணும். அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய ஜெபத்தில் என்ன இருக்கணும், தேவனை கனப்படுத்தணும். நான் இஷ்டத்துக்கு வரக்கூடாது. 2வது முக்கியமான காரியம், என்னோடய வாழ்க்கையில் ஆராதனை என்பது என்னை நான் தேவ சமூகத்தில் சமர்ப்பிப்பது. இங்கே எதுக்கு வந்திருக்கேன் நான்? என் இஷ்டத்துக்கு செய்யணுமா, அவர் சித்தத்துக்கு செய்யணுமாம்மா? சொல்லுங்கம்மா. அவரோட நாமம் மேம்படுத்தணுமா, என் விருப்பம் தான் செய்யணுமாங்க? நிறைய சபைகளை என்ன செய்யும், அவங்களுக்கு விருப்பம்லாம் செஞ்சுட்டு உட்காந்துருக்குறாங்க. அவங்களுக்கு அதை விட்டுருவோம், நம்ம கதைக்கு வந்துடுவோம். ஆக இந்த அருமையான கால வேலையில் சொல்லுகிற காரியம், முதலாவது வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, acknowledge God's sovereignty and holiness whenever you pray, whenever you are praying. எப்போல்லாம் நான் ஜெபிக்கிறீங்களோ, என்னோட ஆண்டவர் ஆட்சி செய்கிறவராக இருக்கிறார், மகா பரிசுத்தமான ஆண்டவராக இருக்கார் என்பதை மனதில் வச்சுக்கணும். அடுத்த கதைக்கு வந்துடுவோமா நம்ம எல்லாரும்? ஆக இன்னொரு பாருங்கள், aligning ourselves with God's will. 2வது முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டேன், என்னுடைய சித்தத்துக்குள்ள அவருடைய சித்தத்தில் என்னுடைய சித்தம் நிறைவேறும். 10வது வசனம் வாசிக்கலாம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக. சரி, இப்போ இங்கே 2 முக்கியமான காரியத்தை பார்க்குறோம். இங்கே என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இங்கே தேவனுடைய நாமம் என்ன செய்யணுமா, தேவ சித்தத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கு. என்னம்மா பேசிகிட்டு இருக்கு? அவங்க ஒன்றா நம்ம பாட்டோம். நம்ம பார்த்தோம் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், தேவ சித்தத்தை பற்றி. தேவன் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இங்கே என்ன நம்ம பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, என்ன பார்க்குறோன்னு தேவ ராஜ்யம். இங்கே வசனம் 9 10வது வசனம், உங்களுடைய ராஜ்யம் வருவதா. இப்போ தேவனோட ராஜ்யம் இருக்கா இல்லையா? ஆண்டவராக இயேசு என்னைக்கு வந்தாரோ, அவர் மரித்து எனக்கு ஜீவனை கொடுத்து அவர் உயிர் தெழுந்த பிறகு தேவ ராஜ்யம் எஸ்டாப்ளிஷ் பண்ணிச்சுன்னா இருக்கு. ஆனால் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இது முழுமையாக இந்த உலகம் முழுவதும் ஆண்டவர் ராஜ்யம் வந்துருச்சா இல்லையா? நம்ம 4 பேர் உட்காந்துருக்கிறோம், 10-20 பேர் உட்காந்துருக்கோம், கொஞ்சம் பேர் உட்காந்துருக்கோம் சபையில். இன்னும் கொஞ்சம் பேர் தான் ஆண்டவரோட ராஜ்யத்துக்குள்ளே மக்களை வந்திருக்கிறாங்க. இன்றைக்கி எத்தனை பேர் வரல? எத்தனை பேர் தெய்வ காரியத்துக்குள்ளே வரல? அப்போ யாருடைய வேலை? அதுக்காக நீங்கள் ஜெபிக்கணுமா இல்லையா? எப்போது முழுமையாக ஆண்டோட வருதோ, ஆண்டோட சித்தம் வருதோ, ஆண்டோட ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறதோ, அப்போ தான் என்ன செய்யும், இந்த காரியம் வரும். எனவே தான் நம்ம பார்க்குறோம். அதாவது இங்கே என்ன பார்க்குறோன்னு கேட்டிங்க, இங்கே 2 முக்கியமான காரியத்தை நம்ம பார்க்குறோம். முதலாவது அவருடைய சித்தம், அதாவது தேவனுடைய இறையாண்மையின் சித்தம் இந்த பூமியில் நிறைவேறணும். அப்போ கடவுளுடைய சித்தம் நிறைவேறணும். கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய நோக்கம், கர்த்தருடைய நாம மகிமைக்காக இந்த உலகம் செய்யப்பட வேண்டும். இந்த உலகத்தில் இன்றைக்கி யார் நடந்துட்டு இருக்கான்? பிசாசுடைய என்ன செஞ்சுட்டு இருக்கு? இந்த உலகம் முழுவதும் ஆண்டவர் அறியாத பிள்ளைகள் நிறையா பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பல வேளைகள் என் மனதில் வரும், என் உள்ளத்தில் நினைப்பேன், ஆண்டவர் அறியாத கூட்டம் எவ்வளோ பெரிய கூட்டமாக இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனையோ மில்லியன் கணக்கான மக்கள். சமீபத்தில் இந்தியாவில் ஒரு விசேஷம் திருவிழா. எத்தனோ மில்லியன் கணக்கான மக்கள், 50 மில்லியன் 60 மில்லியன் மக்கள் போகிறாங்களாம் அந்த இடத்துக்கு பர்டிகுலராக. ஒரே நாளோ 2 நாளோ ஏதோ கூட்டத்துக்கு. அப்போ இவ்வளோ பேர் பிளைண்டாக இருக்காங்களே ஆண்டவரே அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இன்றைக்கி நம்ம கூடவே எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்களேன். சிங்கப்பூர்லேயே இவ்வளோ ஜனங்க இருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு கடவுளுடைய பிள்ளைகள் நல்லா புரிஞ்சுக்கணும், ஆண்டோடைய சித்தத்துக்கு என்ன செய்யணும், ஆண்டோடைய சித்தம் நிறைவேறுவதற்கு நான் ஜெபிக்கணும். அதான் சொல்லுது, உம்முடைய ராஜ்யம், உம்முடைய ராஜ்யத்தின் வழி சித்தம் இந்த உலகத்தில் நடக்கணும். 2வது முக்கியமான காரியம் என்ன சொல்லுவதற்குன்னு கேட்டிங்கன்னா, உம்முடைய சித்தம் பூமியில் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. இது தேவ சித்தம் நிறைவேறணும்.
என்ன சொல்ல வந்த, காட்ஸ் பர்பஸ் ஆல்வேஸ் குட் அண்ட் வாய்ஸ் அண்ட் பர்ஃபெக்ட். இட் கால்ஸ் அஸ் டு சப்மிட் அவர் செல்ஃப் டு ஃபுல்லி இஸ் டு வில் ஈவன் இட் கான்ட்ரடிக்ட்ஸ் அவர் ஓன் டிசையர். பல வேலைகளில் ஆண்டோட சித்தத்திற்கு என் வாழ்க்கை ஒப்பு கொடுக்க வேணும். எனக்கு பிரியமில்லாதது இருக்கலாம், ஆனால் ஆண்டோட சித்தம் தான் சிறப்பானது. ஆக நீங்கள் ஜெபிக்கும் போது என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ரெண்டாவது அதில் சொல்லுது எஸ்கட்டாலஜிக்கல், உங்களுடைய பூமி பரமண்டலத்தை உங்களுடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்றைக்கி பூரணமான தேவ சித்தம் எங்கே நடக்குது? பரலோகத்தில். அங்கே என்னென்ன தேவனுக்கு விரோதம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் பூமி அப்படி இருக்கான்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஒரு காலம் ஆண்டவராக இயேசு இந்த பூமியில் வருவார். அவர் ராஜாதி ராஜா வரப்போகிறார். அவர் வரும்போது எப்படி இந்த பூமி நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அங்கே பாவம் இருக்காது, அவருக்கு விரோதமாக எதுவுமே நடக்காது. அந்த பூமி எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறதா இருக்கும். என்றைக்கு பரலோகத்தை எப்படி செய்யப்பட்டதோ, ஏதேன் தோட்டத்தில் பாவத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ, அதே போல் இந்த பூமி எப்படி மாறும்? ஆண்டவருக்கு பிரியமானதாக மாறும். அதுக்காக நானும் நீங்கள் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அதாவது நீங்கள் பல வேலைகள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல ஆண்டோட பிள்ளை ஒவ்வொரு நாள் இதை ஜெபிக்கும் போது மனதில் வச்சுக்கணும், என்னோட ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிறார், அவருடைய சித்தத்தின்படி இந்த பூமியை நடத்தி கொண்டு இருக்கிறார், அவர் மகா பரிசுத்தராக இருக்கிறார், அவருடைய சித்தம் என்னோடய வாழ்க்கையில் நடத்தணும். அதே சமயத்தில் நான் எப்போதும் ஆண்டோட வருகையே எதிர்பார்த்த கடவுளோட பிள்ளையாக காணப்படணும். எனவே நான் என்ன செய்யணும்? அவருடைய சித்தத்திற்கு என்னை ஒப்புக் கொடுக்கணும். என்ன அதில் இங்கே நம்ம பார்க்குறோம், ஒரு குழந்தை என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, அப்பாக்கிட்ட எதிர்பார்க்குது, ஒரு கிஃப்ட் எதிர்பார்க்குது. ஏதோ நல்லது அது விருப்பப்படுறது கேட்குது, அப்பா எனக்கு அது வேணும், இது வேணும். பல வேலைகளில் ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுங்களா? அந்த பிள்ளைக்கு எது வேணும் அதை தான் சிறப்பாக கொடுப்பார். அந்த பிள்ளை கேட்குறது எதுவாக இருந்தால் கூட அப்பா கொடுப்பார் த பெஸ்ட் கிஃப்ட். சில வேலைகள் உங்கள் வாழ்க்கையில் தேவ சித்தம் என்று நினைக்கும் போது பெஸ்ட்டு வேணுமா குட் வேணுமாம்மா? குட் வேணுமா பெஸ்ட் வேணுமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். பெஸ்ட் எப்போ கிடைக்கும்னு சொல்லுங்கள். இப்போ ஒரு குழந்தை வருது என்கிட்ட, இல்லை உங்கள் ஏட்ட, அவங்க ஒரு சாக்லேட் பாக்ஸ் வச்சுருக்கிறாரு, ஐயா எடுத்துக்கோ காமிக்கிறார், தம்பி இதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. தம்பியோ தங்கச்சியோ, அந்த குழந்தை சின்ன கை, இப்போ நம்ம கிரேசன் மாதிரி இருக்காருன்னு வச்சுக்கோங்க, உள்ளே போடுறாரு கையை, எடுக்கிறார். எத்தனை எடுப்பாருன்னு நினைக்கிறீங்க? எத்தனைமா எடுப்பார்? எவ்வளோ சொல்லுங்கள், சத்தமாக பேசுவோம், தப்பாக இருந்தால் என்னாச்சு? கை அவர் சின்ன குட்டி கை தானே. இப்போ இதுக்கு பதில் நான் கையெடுத்து அவன் கையில் போட்டேன்னு எவ்வளோ போடுவேன்? என்னம்மா பார்த்தீங்களா? அவன் சாய்ஸ் நல்லதான், என் சாய்ஸ் நல்லதாம்மா. இப்போ அவனுக்கு விருப்பம் இருக்குது, நான் எனக்கு தான் அவன், பட் நாளில் நிறையா கொடுப்பேனே, பெஸ்ட்டாக கொடுப்பேனே, இதில் வேறு நல்லதெல்லாம் பார்த்து கொடுப்பேனே நான். நீங்கள் கொடுக்க மாட்டீங்க உங்கள் பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி. ஆண்டவர் உங்களுக்கு பெஸ்ட்டு கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் என்ன பார்க்குறீங்க? உங்கள் மனசில் இதுதான் எனக்கு பெஸ்ட்டுன்னு ஏதோ தூக்கிட்டு தெரியுறீங்க. பல வேலைகளில் பிள்ளைகளுக்கு புரியுறதில்ல. நாமெல்லாம் எல்லாம் தெரிஞ்சவங்க கிடையாது பார்த்தீங்களா? அதனால் என்ன செய்கிறோன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு சரியாக தெரியுதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன்னு தவிர, ஆண்டவர் எப்படி பண்ணுறாருன்னா, எனக்கு இது பெஸ்ட்டு எதுன்னு அவருக்கு தெரியும். ஏன்னா என்னோடய வாழ்க்கை முழுவதும் அவருக்கு தெரியும் இல்லையா? எனக்கு லைஃப் லாங்காக பெஸ்ட்டாக அது கொடுப்பார். பல வேலைகள் அது பிடிச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால தான் இங்கே நம்ம பார்க்குறோம், என்னோடய வாழ்க்கையை தெய்வ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். எல்லாத்துக்கும் மேலே என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, லிவிங் இன் த லைட் ஆஃப் காட்ஸ் கிங்டம். எப்போதும் ஆண்டோட வருகை எதிர்பார்த்தவர்களாக இந்த உலகத்தில் வாழ வேணும். கொஞ்சம் காலங்கள் உலகத்தில் வந்திருக்கிறோம், இருக்கிற காலங்கள் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ போகிறோம். ஆண்டவர் சித்தத்தை செய்வதற்கு தேவன் எனக்கு கிருபை கொடுக்கணும். எப்போதும் இந்த உலகத்தில் வாழ்க்கும் பொழுது ஆண்டவருடைய இரக்கம் உள்ளவர்களாய், ஆண்டவருடைய அன்புள்ளவர்களாய், ஆண்டவருடைய பரிசுத்தத்தின் பிள்ளைகளாய், ஆண்டவரின் சமாதானத்தின் பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் வாழணும். ஒரு நாள் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவரோடு கூட எடுத்துக்கொள்ள வேண்டும். சபையுடைய நோக்கம் என்ன தெரியுங்களா? 2 காரியம். இந்த உலகத்தில் அவருக்காக வாழணும், அவரை போல வாழணும், அவருடைய சித்தத்தை செய்யணும். இன்னொரு காரியம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவருடைய வருகை இன்றைக்கு இரவு இருக்குமானா நான் ரெடியாகி போயிட்டே இருக்கணும். அவருடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படும் பொழுது பூமியிலும் செய்யப்படுவதாக. ஆக அந்த பூமி வருவதற்கு நான் காத்து கொண்டு இருக்கிறேன். அதுதான் இந்த ஜெபம் எனக்கு கற்றுக் கொடுக்குது. என் தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், அவங்க மகா பரிசுத்தராக இருக்கிறார், அவருடைய சித்தம் இந்த பூமியில் நடத்தப்படணும், அவரோட நாம் அவர் ராஜ்யம் இந்த பூமியில் வரணும் என்பது என்னுடைய பிரேயராக இருக்கணும். 3வது முக்கியமான காரியத்துக்கு நம்ம போயிடலாம், டைம் ஆகிடுது. ட்ரஸ்டிங் இன் காட்ஸ் ப்ரொவிஷன். இன்றைக்கி நம்மளோட பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, பல வேலைகளில் அதான் இதே 6வது அதிகாரத்தில் 2வது கடைசி பகுதியில் பார்த்தீங்கன்னா, என்னத்தை சாப்பிடுவேன், என்னத்தை போடுவேன் என்னன்னு சொல்லிட்டு ஒரே தலைவலியில் உட்காந்துட்டு அழுதுட்டு உட்காந்துட்டு. இன்றைக்கி நம்முடைய லைஃப்லாம் இந்த உலக வாழ்க்கையில் தான் இங்கிலீஷில் ப்ரொவிஷன் இன் காட்ஸ் ட்ரஸ்ட், ப்ரொவிஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன். பல வேலைகளில் 2 பிரச்சனை எனக்கு இருக்குது. இன்றைக்கி இருக்கிறதுலே பிரச்சனை வர எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிப்படை காரணம் என்னென்னு கேட்டேன், எனக்கு இருக்க பயமும் கவலையும். பயம் வருது இருக்கிறதுலே. ஃபஸ்ட்டு ஃபோபியா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆதாம் பாவம் செஞ்சபடி அவர் வந்த பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா? சைன் என்ன தெரியுமா உங்களுக்கு?
என்னம்மா ஆதாம் செஞ்ச உடனே என்ன வந்துச்சுமா? பயந்து ஒளிந்துக்கிட்டான். இருக்க பிரச்சனையிலே பிரச்சனை வந்து பயம். ஃபோபியான்றது ஒரு பெரிய மெடிக்கல் ப்ராப்ளம். ஃபோபியான்னு இங்கே க்ரீக்கில் சொல்லுவாங்க. ஃபோபியானா ஒன்றும் கிடையாது, பயம்தான் க்ரீக்கில் ஃபோபியான்னு சொல்லுவாங்க. அந்த பயம் வந்து நிறையா பயம் இருக்குது. சத்தத்தை கேட்ட பயம், உயரத்தை கேட்ட பயம், புராணை கண்ட பயம், பூச்சியை கண்ட பயம், பள்ளியை பண்ட பயம், இதெல்லாம் நிறையா பேருக்கு நிறைய விதமான பயம்லாம் இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்களா? எல்லாத்துக்கும் மேலே நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு எப்படி நடக்கும், நாளை கழிச்சு என்ன இருக்கும், என்ன சாப்பிடுவோம், என்ன துணிமணி போடுவோம், எங்கே போவோம், எப்படி பண்ணுவோம்னு சொல்லி வருத்தட்டுருக்கு. அதான் 9வது வசனத்தில் 11வது வசனம் வாசிக்கலாம் எனக்காக. ஆக இங்கே 2வது முக்கியமான காரியம் என்ன கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் என் தேவைகளை சந்திப்பார்னு பார்க்கணும். 2வது முக்கியமாக அதான் அந்த சொல்லுது, காட்ஸ் ப்ரொவிஷன் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என் தேவைகளை சந்திப்பதற்கு. இந்த உலகத்தில் என்ன செய்கிறார்? தேவன் சகலவற்றையும் ஆளுகிறவராக இருக்கிறார் நிச்சயமாக. ஆக இந்த உலகத்தில் என்னோட ஆவிக்குரிய சரீர தேவைகள் மாத்திரம் கிடையாது, ஆகாரம் என்று சரீர தேவை, அதே ஆவிக்குரிய தேவைகளையும் சந்திக்கிறார். அதே போல் உறவுகளையும் நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். என்னைக்கு நான் ஆண்டவர் சித்தத்துக்குள்ளே என்னை ஒப்புக் கொடுக்குறேனோ, ஆண்டவரோட நாம மகிமைக்காக என்னை ஒப்புக் கொடுக்குறேனோ, இந்த காலையில் எந்திரிக்கிறேன், ஆண்டவரே இந்த நாள் எனக்கு வழி நடத்துங்க சுவாமி, இந்த நாள் தேவைகள் எனக்கு சந்திங்க. நல்ல வேலை அதிகமான மக்கள் கையில் வேலை இருக்குது, தேவைகள் சந்திக்கப்பட்டிருக்கு, பொறுப்பு தேவைகள் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நமக்கு மாத்திரம் கிடையாது, கடவுள் அறியாதவனுக்கே கொடுத்து வச்சிருக்கிறார். அப்போது ஆண்டவர் பிள்ளைகளை கைவிட்டுருவாரா? சங்கீதம் 37:25 சொல்லுது, நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன், ஆனாலும் நீதிமான் கைப்படப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திருங்குதுன்னு நான் பார்க்கலன்னு சொல்லுது. ஆக ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, என்னத்தை சாப்பிடுவோம், என்னத்தை குடிப்போம், என்ன போட்டுக்குவோம், அதை குறித்ததான கவலை வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, அந்த அளவுக்கு பாதிக்கக்கூடாது. அப்படியே பார்த்தீங்கன்னா கூட இந்த உலகத்தில் எல்லாரும் பெரிய பணக்காரர்கள் அந்த இறந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தின் பார்வையில் நீங்களும் நானும் பல வேலைகளை தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பணம் இருந்தால் கடவுள் ஆசீர்வாதம் இருக்குன்னு நினைக்கிறாங்க. பணம் இருந்தால் ஆசீர்வாதம். நீங்கள் எத்தனை பேர் நினைக்கிறீங்க பணம் மட்டும் ஆசீர்வாதம்? அப்போ இருக்கிற பணக்காரங்க எல்லாம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறான். அப்போ லாசருன்னு ஒரு ஸ்டோரி இருக்குது பார்த்தீங்களா? பணக்காரன் ஒருத்தன், லாசரு செத்து போயிட்டான், பணக்காரனும் இறந்து போயிட்டான். யார் உண்மையான பணக்காரங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் எனக்கு. லாசர்வா பணக்காரனா? அந்த பணக்காரன் ஐஸ்வர்யவானா? லாசரா? நீங்கள் தப்பாக சொல்கிறீங்களே, உங்களை அப்படி இந்த உலகம் சொல்லுமா? இன்றைக்கி இல்லை, நைட்டு பகலும் நான் மனுஷன் கஷ்டப்பட்டு என்ன பண்ணிட்டு உட்காந்துருக்குறேன் ராத்திரி பகலாக. அதனால் வேலை பார்க்காதீங்க, சம்பாதிக்கங்க, பணம் வச்சுக்காதீங்க நான் சொல்ல வரல. அவன் ஐஸ்வர்யம் என்பது பணம் அல்ல. அப்போ பணக்காரங்க எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்கன்னா நீங்கள் அவங்கள்ட்ட போய் கேளுங்க, நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களான்னு சொல்லுங்க. ஏன் அப்புறம் தப்பு குதிக்கிறான் காசு நிறையா வச்சுக்கிட்டு? என்னாச்சு அதுக்கு? எல்லாமே இருக்குது, பேர் இருக்குது, புகழ் இருக்குது, பணம் இருக்குது, பதவி இருக்குது, வீடு இருக்குது, வாசல் இருக்குது, எல்லாமே இருக்குது. இங்கே ஒரையா சொன்னது, the blessing is nothing but everyday flow of God make rhythmic flow of everyday God's blessing இருந்தது. லிவிங் ரைட்லி, ஒவ்வொரு நாளும் காலையிலேருந்து சமாதானத்தை தூங்கி எந்திரிக்கிறீங்க பார்த்தீங்களா, ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவர் சந்திக்கிறார் பார்த்தீங்களா, அதுதான் உண்மையான ஆசீர்வாதம். அதனால் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இது தாருன்னு சொல்லும் பொழுது என்ன சொல்ல வருதுன்னு கேட்டிங்கன்னா, அவன் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி ஆண்டவர் என்ன செய்ய இஸ்ரவேல் ஜனங்களை அற்புதமாக மன்னாவை குடிச்சு போசிச்சாரும் 40 வருட காலங்கள், அதே போல் இன்றைக்கும் நம்முடைய தேவைகளை ஆண்டவர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். இதே 6வது அதிகாரம் 25 34 வரை வாசித்து பாருங்கள். ஆண்டவர் என்ன சொல்லுகிறான்னு கேட்டிங்கன்னா, அழகாக நம்ம போஷிச்சுட்டு இருக்கிறார். எத்தனை பேர் இன்றைக்கி எந்திரிச்சு காலையில் ஆண்டவரே எனக்கு பாஸ்டிங், எனக்கு சாப்பாடு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை ஆண்டவரே எனக்கு சாப்பாடு கொடுங்கன்னு நம்ம கேட்டோம். நம்மகிட்ட நிறைய ஸ்டோர் ஹவுஸில் வச்சுருக்கோம். ரெஃப்ரிஜிரேட்டர் திறந்தால் என்ன இருக்குதுமா? ரெஃப்ரிஜிரேட்டர் திறந்து பார்த்துருக்கீங்களா? இடமே இல்லை வைக்கிறதுக்கு, என்ன வைக்கிறது? அப்புறம் வார்ட்ரோப் ட்ரெஸ்ஸு திறந்து பார்த்தீங்களா, மேலே இங்கேயும் கொட்டுது. ஷூ பார்த்தீங்களா, ஷூ ரேக்கில் பார்த்தீங்களா? சிங்கப்பூரில் நிறைய ஷூ போடாமல் வச்சுருக்காங்கப்பா அவங்கெல்லாம். நிறைய ட்ரெஸ்ஸு, நிறைய சாரீஸ்லாம் தொடர்றதே கிடையாது வருஷக்கணக்கில். சாப்பாடு வருஷக்கணக்கில் சாப்பாடுக்கு கையில் பார்க்க பர்ஸு திறந்தா நல்ல வேலை எங்கே காணும், பர்ஸை திறந்தால் பணம் இருக்குது. ஐயா எல்லாம் ஆண்டவர் நிறையா கொடுத்து வச்சுருக்கிறாரு, தேவைகளை அற்புதமாக சந்திச்சிருக்கிறாரு. பல வேலைக்கு நான் ஜெபிச்சதே கிடையாது, அதுதான் இங்கே ஒரு அற்புதம். இதுக்காக நம்ம ஜெபிச்சேன்னா எனக்கு காசு கொடுங்கன்னு கடவுள் சோத்தை கொடுத்தாரு, வேலையை கொடுத்தாரு, தேவைகளை சந்தித்தார். ஆண்டோட கிருபையாக இன்றைக்கி அற்புதமாக நடத்திட்டுருக்கார். நம்முடைய வாழ்க்கை சிங்கப்பூரில் நான் நிறைய நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறீங்க. ஏழை ஜனங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. எனவே இன்னொரு முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதை தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். அதே வசனம் 12 வாசிங்கம்மா எங்களுக்கு.
ஏன்னா இன்னொரு முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, காட்ஸ் ஃபர்கிவ்னஸ் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் மன்னிக்கிற ஆண்டோட பிள்ளைகள் நம்மை தேவன் மன்னிச்சிருக்கிறார். சங்கீதம் 32 நீங்கள் வாசித்தோம் இல்லையா? முதல் 1-2 வசனம் எனக்காக வாசிங்களேன். எனக்காக சங்கீதம் 32. மன்னிக்கப்பட்டதோ மூடப்பட்டதோ பாக்கியவான், என்னாது இருக்கிறாரோ இருக்கிறதோ. போதும் போதும் போதும். மன்னிக்கிறது ரொம்ப பெரிய பெரிய, அதாவது சுவிசேஷத்தில் ஒரு மைய பகுதியாக என்னன்னு கேட்டிங்கன்னா மன்னிப்பியா. கிறிஸ்டானிட்டி ஒரு கிறிஸ்தவங்க நீங்கள் சொல்லியிருப்பீங்கன்னு சொன்னால், ஃபர்கிவ்னஸ் இல்லைன்னாலே அது கிறிஸ்தவமே இல்லை. என்றைக்கு நீங்கள் மன்னிக்க தெரியலையோ, மன்னிக்க மாட்டிங்களோ, அது கிறிஸ்தவத்தில் இல்லவே இல்லை. நீங்கள் கிறிஸ்தவமே கிடையாது. கிறிஸ்தவம் என்பது அது பாவி. ஆண்டவரை இயேசு கிறிஸ்து என்னை மன்னித்து அவர் பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார். சிலுவையில் அவர் தொங்கும்போது அவர் சொன்னது, பதாவே இவர்களுக்கு இவர்களுக்கு செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள். ஆக மன்னிக்கிற ஒரு காரியம், முதலாவது என் தேவைகளை என் ஆண்டவர் சந்திப்பார், ப்ரொவிஷன் அங்கேருந்து வரும். ரெண்டாவது இன்னொரு முக்கியமானது ஆவிக்கிற ப்ரொவிஷன் என்னதுன்னு கேட்டிங்கன்னா, என் பாவத்தை என் மன்னித்திருக்கிறார் என் ஆண்டவர். எனவே நானும் நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் இன்னொரு முக்கியமான காரியம், என்னுடைய பாவத்தை ஆண்டவர் மன்னித்தது எதன் அடிப்படையில் இல்லை, நான் நல்லவனாக இருக்கிறதுனால மன்னிக்கல. அதுதான் அங்கே கதை. நாட் பிகாஸ் ஆஃப் மை மெரிட். நான் நல்லவனாக இருக்கும்போது மன்னிக்கிறதுக்கு அவசியமே கிடையாது. எப்போ மன்னிக்கணும்னு கேட்டால், நான் கெட்டவனாக இருக்கும்போது மன்னிக்கிறது தான் நல்லது. ஆக நான் பாவியாக இருக்கும்போது என்னை ஆண்டவர் மன்னிச்சிருக்கிறார். எனவே நானும் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, we are called to forgive other, sign of transforming grace we have received. என்ன பண்ணுறோம், என்னை ஆண்டவர் மன்னிச்சிருக்கிறதுனால நான் எல்லாரையும் மன்னிக்கிற ஆண்டவரோட பிள்ளையாக இருக்கணும். எல்லாரும் ஜெபத்தில் காலையில் எந்திரிச்சு அந்த ஐயா சகோதரர் இந்த சகோதரி அவரோட சண்டை இவரோட சண்டை எல்லாம் மோசமாக என் மைண்டில் வந்துகிட்டே இருக்குது. ஆனால் சொல்கிறேன், ஆண்டவரே நீங்கள் என்னை மன்னிச்சிட்டீங்க, நான் மன்னிச்சிடறேன் சுவாமி. பல வேலைகளில் அந்த சகோதரனும் சகோதரியும் பேசலைன்னா வருத்தப்படாதீங்க. ஆனால் அவங்க மேலே உங்களுக்கு கசப்பு இருக்கக்கூடாது. கசப்பு வேண்டாம், நல்லா இருந்துட்டு போகிறாங்க, அவங்களுக்கு தெரியாமல் செஞ்சுட்டாங்க. சில வேலைகள் என்ன செய்கிறாங்க, நமக்கு விரோதமாக இருக்கிறவங்களுக்கு நம்ம யாருன்னு தெரியல. இன்னொரு காரியம், இந்த சமீபத்தில் சில காரியங்கள், சிலர் தேவன் நம்ம விட்டு எடுக்கணும்னு தேவன் சித்தம் இருந்திருக்கு, அதனால் அவங்க அதை அனுப்பிட்டாரு. அதனால் அவங்க எப்படி செஞ்சாலும் செஞ்சுட்டு போகிறாங்க. கவலைப்படாதீங்க, எல்லாரும் நம்ம கூட பயணிக்க மாட்டாங்க வாழ்க்கை முழுவதும். நான் உண்மை சொல்லித்தரேன். உங்கள் பெத்த பிள்ளையும் சரி, நம்மளே எல்லோரும் கூட இருக்கோமா பாருங்கள், எத்தனை பேர் விட்டுட்டு வந்துட்டோம். சரி, நான் அதான் சொல்லுவேன், உங்களுக்கு பிரச்சனையாக போய் எனக்கு சந்தோஷமாக சொல்லிட்டு போயிட்டே இருங்க. இன்னும் சொல்ல போனால் ஒரு ஊழியக்காரர் சொல்லி, if they go, don't bring them back, let them go. கடவுள் சித்தம் அவங்க போகணும்னு சொல்லிட்டு. பைபிள்லேயே நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா, நிறைய இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த செப்பரேஷனை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஆபிரகாம் லோத்தும் ஒரு நாள் அவன் ஆட்டுக்கும் இவன் ஆட்டுக்காரனுக்கும் மேய்ப்பருக்கும் சண்டை வந்துருச்சு. பவுலும் பர்னபாவும் மினிஸ்ட்ரியில் பிரியணும். லைஃப்பில் நிறைய செப்பரேஷன்ஸை நீங்கள் பார்த்துக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். சிலர் நல்ல நிலைமையில் போயிடுவாங்க, சிலர் கெட்ட போயிட்டு போகிறாங்க. எப்படி போனாலும் ஆனால் நீங்கள் மனதில் வச்சுக்கணும், யாருக்கும் விரோதமாக இருக்கக்கூடாது, யாரையும் மன்னிக்காமல் இருக்கக்கூடாது. அவங்க மன்னிக்கிறாங்களோ மன்னிக்கலையோ அவங்க பேர், அது அவங்க பதில் சொல்லுவாங்க. உங்கள் உள்ளத்தில் என்ன இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, யூ மஸ்ட் பி காட்ஸ் ஃபர்கிவ்னஸ் அண்ட் கிரேஸ். எது அந்த மன்னிப்பை எதை காமிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவருடைய கிருபையின் வெளிப்பாடாக இருக்குது. எப்படி ஆண்டவர் என்னை கிருபையாக மன்னிச்சாரோ அதே போல் பிறர் மேலேயும் என்னுடைய கிருபையின் கரம் காணுது. அதுதான் நம்ம பார்க்கணும். விசேஷமாக என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவருடைய அன்பு என்னுடைய இல்லத்தில் இருக்கிறதுனால, கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறதுனால, அவருடைய அன்பின் வெளிப்பாடாக நான் என்ன மன்னிக்கிறேன். அந்த கிருபையின் வெளிப்பாடாக மன்னிக்கிறவன். விசேஷமாக நம்முடைய லைஃப்பில் யாருக்கும் என்ன இருக்கக்கூடாது, மன்னிக்காமல் இருக்கும். அதான் சொல்லுது, எங்கள் கடனாளிகள் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும் சொன்னது போல ஆண்டவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார், நாமும் மன்னிக்கணும். கடைசியாக ஒரே ஒரு முக்கிய காரியம் சொல்லிட்டு போயிடலாம். அந்த காரியம் அப்புறம் என்ன கேட்டிங்கன்னா, ஸ்பிரிச்சுவல் ப்ரொடெக்ஷன். அதான் கடைசி வசனம் 13 வாசிங்க. இன்னொரு முக்கியமான காரணம், இந்த இடத்துல ஒரு கஷ்டமாக கொஞ்சம் புரியும்போது, யார் தீமையை அனுமதிக்கிறாரா? என்ன சொல்லுது அது? எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல். அப்படின்னா யார் சோதனைக்கு உட்படுத்த பண்ணுறாரா? அப்படி இல்லை, அவர் நம்மளை சோதனைக்கு உட்படுத்த பண்ணல, நம்ம தான் வம்பு. அதான் யாக்கோபு 1வது அதிகாரம் சொல்லுது. யாக்கோபு 1 வாசிக்கலாமா? டைம் இருக்கா? சரி, முடிச்சிடுவோம். யாக்கோபு 1 12 13 வாசிங்களேன் எனக்காக. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆஹா 13 எவனும் சோதிக்கப்படுகிற எவனும் சொல்லக்கூடாது ஆண்டவர் என்னை சோதிக்கிறாருன்னு சொல்லிட்டு. சோதிக்கிறவரும் அல்ல. அதாவது ஆமாம் ஆமாம்
அப்போது சோதனை என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவன் எனக்கு கொடுக்குற சோதனை கிடையாது. ஆனால் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவரே என்னுடைய சோதனையிலேருந்து, ஆவிக்குரிய போராட்டத்திலேருந்து, பிரச்சனையிலேருந்து எனக்கு விடுதலையை தாங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. ஆக 3 காரியங்களை நம்ம பார்க்குறோம் இந்த இடத்துல. முதலாவது நம்ம பார்த்தோங்கன்னா, என் தேவைகளை ஆண்டவர் சந்திக்கிறவராக இருக்காது. அது எதுவாக இருந்தாலும் சரி, என் உணவாக இருக்கலாம், உடையாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், எல்லாத்தையும் என் தேவன் சந்திக்கிறவராக இருக்கிறார். 2வது பிறரை மன்னிக்கிற பண்பை எனக்கு கடவுள் கொடுத்துருக்கணும். 3வது என்னுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தின் பிள்ளையாக நான் காணப்படணும். எனவே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல என்ன எப்படி ஒரு தகப்பன் என்ன செய்கிறார், தம் பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு எல்லா காரியங்களையும் பார்த்து செய்கிறாரோ, அதுபோல் என்னோட ஆண்டவர் என்ன செய்கிறார்னு கேட்டால், எனக்கு என்னுடைய ஆவிக்குரிய குழந்தையாக உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் இந்த காலையில் சொல்கிற காரியம், தேவன் என்ன செய்கிறார், அற்புதமாக என்னை சந்தித்து கொண்டு இருக்கிறார் அன்பான பிள்ளைகள். அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, என்னோடய வாழ்க்கையில் நான் என்ன பண்ணணும்னு கேட்டால், என்னுடைய தேவைகளை ஆண்டவர் சந்திக்க வல்லவராக இருக்கான்னு ஒவ்வொரு நாளும் நினைவு கூறணும். என் தேவைகளை நிச்சயமாக ஆண்டவர் சந்திப்பார். மன்னாவால் போஷித்த தேவன் 40 வருட காலங்கள் அந்த இடத்துல கடத்தெருவு கிடையாது, வசதி வாய்ப்பு கிடையாது. அவங்களுக்கு காலையிலேருந்து காடை வந்துச்சு, மண்ணா விழுந்துச்சு. அவங்க துணி என்ன செஞ்ச பழைசா போகலை, அவங்க காலில் உள்ள செருப்பு தேஞ்சு போகலை. தேவைகள் எல்லாத்தையும் ஒவ்வொரு நாள் அற்புதமாக செஞ்சு நான் பார்த்துருக்கீங்க. அதே மாதிரி நம்முடைய ஆண்டவர் பிறந்த தேதியிலேருந்து இந்த நாள் வரை தேவைகளை சந்திச்சிருக்கிறார். உழைக்கணும், ஞானமாக இருக்கணும், சேர்த்து வச்சுக்கணும். அதே சமயம் மறந்துடக்கூடாது, என் தேவன் என் தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். மூணாவது முக்கியமான காரியம், லிவிங் அண்ட் ஃபர்கிவ்னஸ். எல்லாத்தையும் மன்னிச்சிடணும், நம்ம மன்னிக்கப்பட்டதை மறந்துடக்கூடாது. என் தேவன் என்னை மன்னித்திருக்கிறார். எனவே இந்த கால வேலையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் வளர்வதற்கு, நான் விடுதலோடு இருப்பதற்கு, எவர் மன்னிக்கலையோ நீங்கள் சிறையில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். எப்போவோ அந்த சகோதரனோ சகோதரியோ உங்கள் மைண்டில் வரும்போது உங்களுக்கு நிம்மதி போயிடும். எனவே எல்லாரையும் மன்னிச்சிருங்க. அது மாத்திரம் கிடையாது, என்ன செய்யுங்க, சீக்கிங் ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த். எப்போதும் ஆண்டவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் வளர்வதற்கு தேவன் உங்களுக்கு கிருபை கொடுக்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு எந்த சோதனை இந்த உலகத்தில் வாங்க, நம்ம சரீரத்தில் இருக்கிறோம். இந்த சரீரத்தில் நிறைய போராட்டம் இருக்குது, எண்ணத்தில், சொல்லல, செயலில். சரீர பலகீனமானது. அதை குறித்து கூட 1 யோவான் 3வது அதிகாரத்தில் பேசிகிட்டு இருக்குது. 2வது அதிகாரம் 1 யோவான் 2வது அதிகாரம் 16, 17வது வசனத்தில் பல வேலைகளில் கண்களின் நிச்சய, மாம்சத்தின் நிச்சய, ஜீவனத்தின் பெருமை வந்துகிட்டே இருக்குது. ஏசு கிறிஸ்துவே பிசாசு வந்து சோதிச்சான். நானும் நீங்களும் எந்த ஏமாத்துறோம். எனவே இன்றைக்கி நானும் நீங்களை நல்ல கவனமாக கவனிக்கும் போது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நான் தொடர்ந்து என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவருடைய தேவைகளை சந்திக்க, பாதுகாப்பை கொடுக்க என் ஆண்டவர் இருக்காருன்னு உணரும். சில பாயிண்ட்ஸ் இங்கே வச்சுருக்கிறேன். டிபெண்டிங் யுவர் ரிலேஷன்ஷிப் வித் காட். இந்த ஜபத்தில் நான் கற்றுக்கொள்கிற பாடம் என்னென்னு கேட்டேன், என்னோடய ஆழமான உறவு. ஜெபிங்க காலையில் எழுந்திரிச்சு. 2வது காரியம், என்னுடைய சித்தத்தை தேவனுக்கு பிரியமானதாக இருக்கான்னு கேளுங்க. 3வது, தேவன் என் தேவைகளை சந்திக்கிறான்னு உணர பாருங்கள். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திரிச்சு தேவ சித்தத்தை செய்கிறதுக்கு ஆண்டோட வழிநடத்துதல் தேடுங்க. ஆண்டோட பாதுகாப்பு கேளுங்க. விசேஷமாக உங்கள் வாழ்க்கையில் ஜெபிக்கிற வாழ்க்கையாக இருக்கட்டும். வெறும் வேதத்தை கேட்க சபையில் மட்டும் வராதிங்க. நான் அதிகமாக நிறையா ஃபெலோஷிப் அப்புறமா இருக்குன்னு அப்புறமா உட்காந்து உங்களோட கூட பேசுகிறேன். நான் என்ன செய்யலாம், எப்படி அந்த ஜபத்தை ஐக்கியத்தை, அந்த ஜப வாழ்க்கையை நம்ம சரி பண்ணுறதுக்குன்னு சில பாயிண்ட்ஸ் நம்ம மனசில் வச்சுருக்கிறேன். அப்புறமா பேசுவோம், நேரம் முடிஞ்சதுனால முடிப்போம். ஆனால் ஒன்று தான் உங்களுக்கு சொல்லுவேன், நான் உங்கள் வாழ்க்கையில் ஆவிக்கிற வாழ்க்கையில் வளர்றீங்களா வளரலையா சற்று யோசிச்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வளரணும்னு சொன்னால் அது உங்களுக்கு தேவனுக்கும் உள்ள உறவு அன்பான பிள்ளைகளை. எனவே நீங்களும் நானும் என்ன செய்யணும், இந்த கேள்வி உங்கள் மனதில் கேட்கணும். நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வளர்ந்துட்டுருக்கீங்களா? உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நீங்கள் சற்று யோசிச்சு பாருங்கள், கேட்டு பாருங்கள். அப்படி இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கி தீர்மானிங்க, ஆண்டவரே நான் தொடர்ந்து ஜெபிக்கிற கடவுளோட பிள்ளையாக இருக்க போகிறேன். எல்லாருக்கும் என்ன செய்ய போகிறேன், நான் என்னோடய வாழ்க்கையின் வெளிப்பாடாக இருக்க போது. என்னோடய வாழ்க்கையில் நீங்கள் 6 நாள் கடவுளுக்கு பிரியமாக இருந்து வர்றது தான் இந்த சபையில் வந்த உடனே உங்களை பார்த்த உடனே தெரியும் நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. எனவே கண்கள் மூடுவோம், நம்ம ஜெபிக்க போகிறோம்.